சுதேசி ஸ்டீம் நூல் அறிமுக கருத்தரங்கு. தமிழ் பெருஞ்சொல் வ.உ.சி. தனி பெருஞ்சொல் வ.உ.சி. தமிழ் பெருஞ்சொல் வ.உ.சி. தனி பெருஞ்சொல் வ.உ.சி. தமிழ் மகனவன் சிதம்பர சிவன் தடையுடைத்தவன் படை அமைத்தவன். தமிழ் மகனவன் சிதம்பர சிவன் தடை உடைத்தவன் படை அமை. வ.உ.சி. அவர்களுடைய படத்தை திறந்துவிய கே. சிவசுந்தரன் அவர்களே, வீர வணக்கம், வீர வணக்கம். தியாக வேங்கை வ.உ.சி.க்கு வீர வணக்கம், வீர வணக்கம். நினைவில் ஏந்துவோம், நினைவில் ஏந்துவோம். வ.உ.சி.யின் உன்னத தியாகத்தை நினைவில் ஏந்துவோம், நினைவில் ஏந்துவோம். பாதுகாப்போம், பாதுகாப்போம். வ.உ.சி. பெற்று தந்த சுதந்திரத்தை பாதுகாப்போம், பாதுகாப்போம். உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். வ.உ.சி.யின் மகத்தான லட்சியங்களை உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். வாழ்க, வாழ்க, வாழ்கவே வ.உ.சி.யின் அழியா புகழ். வாழ்க, வாழ்க, வாழ்கவே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்த மாமன்றத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் அறிந்ததைப் போல ஆய்வாளர் ஆயிரா வெங்கடாசலபதி அவர்கள் எழுதிய சுதேசி ஸ்டீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூல் அறிமுக கூட்டத்தில் இந்த புத்தகம் விலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 500 பக்கங்கள் கொண்ட அருமையான ஒரு புத்தகம் பெங்கின் வெளியீடாக வந்திருக்கிறது. அந்த முத்திரை ஒன்றே போதும், வேறு அறிமுக உரை தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். இந்திய அளவில் மாத்திரமல்லாமல் அகில உலக அளவிலே பெங்கினுடைய நூல்கள் மிகவும் கௌரவத்தோடு படிக்கப்படுகிறது என்பதை நாடறியும் நல்லோர் அறிவர். அந்த புத்தகம் இப்பொழுது கெட்டி அட்டையில் 1000 ரூபாய் விலையில் இது விற்கப்படுகிறது. ஆனால் இந்த நிகழ்வை முன்னிட்டு இன்றைக்கு மாத்திரம் இந்த புத்தகம் 600 ரூபாய்க்கு இப்பொழுது மேடையில் விற்கப்படுகிறது. 40 விழுக்காடு கழிவு இந்த நிகழ்வை முன்னிட்டு 600 ரூபாய்க்கு மாத்திரம் இந்த அருமையான ஆவணம் இப்பொழுது விற்பனையில் இருக்கிறது என்பதை மாத்திரம் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த புத்தகம் 500 பக்கங்களை கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆய்வு ஏடு என்றும் பலராலும் விதந்தோதப்படுகிறது. ஆனால் இது ஆய்வேடு என்பதை காட்டிலும்
இதை ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாவல் என்று நாம் குறிப்பிட முடியும். இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்தால் அதை வைப்பதற்கு உங்களுக்கு மனதே வராது. ஒரு ஆய்வேட்டிலே தரவுகள், மேற்கோள்கள் சோர்வு உண்டாக்கக்கூடிய அளவில் வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்பதாக ஒரு பொது பதிவு இருக்கு. அதை தகர்த்திருக்கிறது இந்த புத்தகம். அது முதல் பதிவினுடைய. ஒவ்வொரு சாப்டர்லையும் பார்த்தோன்னா அடுத்து நடைபெறக்கூடியது என்ன என்பதை பல இடங்களில் தளபதி அவர்கள் கேள்வியாக வைத்திருப்பார். இது ஏறக்குறைய ஒரு பத்திரிகையிலே வரக்கூடிய ஒரு தொடர்கதையினுடைய உத்தி. அதே போல பல சாப்டர்களில் அடுத்து என்ன நடக்கின்றது என்பதை கேள்வியாக வைத்திருப்பார். அப்போது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை, ரீடபிலிட்டி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ரீடபிலிட்டி மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நூல். ஒரு நாளைக்கு 100 பக்கங்கள் என்று 5 நாட்களில் இந்த புத்தகத்தை நான் முடித்து விட்டேன். 500 பக்கங்கள். ஆனால் அது கூட ரொம்ப அதிகம் என்று நான் கருதுகிறேன். மற்ற வேலைகள் இடையூறு இல்லாமல் இருந்தால் 2 நாட்களில் நீங்கள் இந்த புத்தகத்தை முடித்து விட முடியும். ரொம்ப அருமையான ஆங்கிலத்தில் இந்த புத்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு தளபதி அவர்களை மாத்திரமல்லாமல் கனகாலரா அவர்களையும் நான் பாராட்ட கவலைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த கனகாலரா இதை ஏற்கனவே சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நூலை, அதனுடைய மொழி நடையை மிக செறிவாக அதை உருவாக்கி அற்புதமாக இதை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே அவருக்கு முதல்ல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் எதை பேசுகிறது, அதனுடைய உள்ளடக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக மற்றவர்கள் பேசுவார். ஆனால் இதை பற்றிய என்னுடைய குறிப்பான சில பதிவுகளை மாத்திரம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். வ.உ.சி. அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்லப்படக்கூடிய விவரம் என்னவென்று சொன்னால், அவர் கப்பல் ஓட்டினார். அதே மாதிரி மிகச்சிறந்த ஒரு போராளியாக இருந்தார். அதன் காரணமாக அவர் சிறைக்குள் தள்ளப்பட்ட காரணத்தினால அந்த கப்பல் கம்பெனி இழுத்து மூடப்பட்டது. இதுதான் பொது புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு. பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அண்மை காலத்தில், ஆரம்பத்தில் இல்லை, பரலீசு நெல்லையப்பர் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். அதற்கு பிறகு கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயரில் மாப்போசி அவர்கள் வ.உ.சி. அவர்களை அறிமுகப்படுத்தினார் என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் சில நூல்கள் வந்திருக்கின்றது. ஆனால் மற்ற நூல்களில் இல்லாத ஒரு குறிப்பான ஒரு செய்தி, அல்லது இதுவரைக்கும் சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு செய்தி இதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதை போல முழுக்க முழுக்க அந்த கப்பலை நிர்வகித்து அதை ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஓட்டுவதற்கான அனைத்து விதமான முன்னெடுப்புகளையும் செய்தவர் வ.உ.சி. மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர் சிறைப்பட்டதற்கு பிறகும் கூட அதிலே வ.உ.சி.யினுடைய தோழர்களாக இருந்தவர்கள், சுதேசி இயக்கத்திலே மிகுந்த ஈடுபாடும் அக்கறையும் கரிசனமும் காட்டியிருந்தவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு உழைப்பை செலுத்தியிருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. அது பெரும்பாலான புத்தகங்கள் அந்த பதிவில்லை. அந்த பதிவு இந்த புத்தகத்தில் இருக்கிறது. யார் யாரெல்லாம் அந்த கப்பல் கம்பெனியை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள் என்பதை மிக விரிவாக இந்த நூலானது பதிவு செய்கிறது. அது மாத்திரமல்லாமல் இறுதியில் ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறார். அந்த பட்டியல் என்பது ரொம்ப ரொம்ப இதனுடைய அந்த முக்கியத்துவத்தை அல்லது ஆவண சிறப்பினை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த காலியோ லாவோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த 2 கப்பல்கள் எத்தனை முறை பயணம் செய்தது, அதில் எத்தனை பயணிகள் பயணம் செய்தார்கள், அதே போல ஆண்டு வாரியாக அதனுடைய அந்த கப்பல் கம்பெனியுடைய கணக்கு வழக்கு என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக துல்லியமாக புள்ளி விவரங்களோடு இதில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வ.உ.சி. அவர்களுடைய அந்த பங்களிப்பு என்பது ஒரு புத்தகத்திலே ஊடுசரமாக தொடர்ந்து வருகின்றது. ஆனால் வ.உ.சி. அவர்களுடைய தோழர்கள்
அவர்களுடைய பங்களிப்பு என்பது எவ்வளவு அசாத்தியமானது என்பதை இது குறிப்பாக பதிவு செய்கிறது. குறிப்பாக பாண்டித்துறை தேவரை பற்றிய முக்கியமான ஒரு பதிவு. பாண்டித்துறை தேவர் தெரியும் உங்களுக்கு, 4ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்பில் இருந்து மிகச்சிறப்பாக அதை வெளிக்கட நடத்தி காண்டியவர், ராமநாதபுரம் ராஜாவாக இருந்தவர். ஆனால் இது அவருடைய ஒரு பக்கம்தான். ஆனால் இந்த வ.உ.சியோடு இணைந்து அவருடைய நட்புக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் அவர் ஓயாமல் ஒளியாமல் தொய்வுறாமல் தொடர்ந்து விளையாற்றி வந்தார் என்பதை மிகச்சிறப்பாக இந்த நூலில் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய் அவர் இந்த கம்பெனிக்காக முதலீடு செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 1.5 லட்சம் கொடுத்து இப்போ சாதாரணமான தொகை. ஆனால் 120 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்திருக்கிறார். அது குறிப்பாக இந்த கப்பல் கம்பெனி ஏறக்குறைய மூழ்கிவிடும், இது நிச்சயமாக வெற்றி பெறப்போவதில்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்த பொழுதும் கூட களத்தில் குதித்து ஒரு போர்ப்படை தளபதி போல நிறைய நண்பர்களை சந்தித்து அவர் பெரிய ராஜாவாக இருக்கின்றார் என்ற அந்த கௌரவத்தையெல்லாம் புறக்கணித்து விட்டு தன்னுடைய தோழன் வ.உ.சியினுடைய லட்சிய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சென்று அதில் ஷேர் வாங்க வேண்டும், பங்கு வாங்க வேண்டும் என்றெல்லாம் அவர் செயலாற்றி இருக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் இந்த கம்பெனியானது மூடப்பட்டு விடும் என்ற சூழ்நிலை வந்தவுடனே ஏறக்குறைய 44 வயதிலேயே அவர் இறந்து போய்விடுகிறார். தளபதியார் ரொம்ப அதிகமாக பதிவு செய்கிறார். அவருடைய அந்த அட்வாய்ஸுக்கு இந்த கம்பெனியுடைய தோல்வியும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும் என்று ரொம்ப அருமையாக அவர் அதை பதிவு செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஆளுமை மீனாட்சி அம்மையார். அந்த மீனாட்சி அம்மையார் என்று சொல்லப்படக்கூடியவர் வ.உ.சியினுடைய 2வது துணைவியார். ஏறக்குறைய 12 வயதில் அவருக்கு திருமணமாகிறது. அப்பொழுது அவருக்கும் வ.உ.சிக்கும் ஏறக்குறைய 17 வயது வேறுபாடு. இப்போ 12 வயதிலே அந்த திருமணம் நடந்து ஏறக்குறைய 17 வயதில் அவருக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த சமயத்தில் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அவர் தளபதி பதிவு பண்ணுறார். முதல் குழந்தை பிறக்கின்ற பொழுது வ.உ.சி இல்லை. அவர் இந்த கப்பலை வாங்குவதற்காக பம்பாய் சென்று விடுகிறார். அப்போ அவர் தந்தை என்ற ஸ்தானத்தில் அந்த இடத்துல அவர் இல்லை என்பதை பார்க்கிறார். அதே மாதிரி 2வது குழந்தை பிறக்கின்ற பொழுதும் அவர் அங்கே இல்லை. வந்தால் கப்பலோடு வருவேன், இல்லை என்றால் கடலில் மூழ்கி சாவேன் என்று வீர சபதம் எடுத்து இங்கிருந்து சென்றார் வ.உ.சி. அதே மாதிரி கப்பலோடு வந்தார் என்பது வேறு விஷயம். அப்போ அந்த மாதிரியாக சென்ற சமயத்தில் தான் இந்த 2வது குழந்தை பிறக்கிறது. அப்பொழுதும் அவர் வரவில்லை என்று பார்க்கிறோம். அதிகமாக படித்தெரியாதவர் மீனாட்சி அம்மையார் அவர்கள் அதிகமாக படிக்கிறார். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதில் வ.உ.சியினுடைய வழக்குகளை நடத்துவதற்காக அவர் எவ்வளவு தூரம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை ரொம்ப நிகழ்ச்சியாக இதில் பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அந்த வழக்குக்காக கடன் வாங்குவது, சொத்தை அடமானம் வைப்பது, நகைகளை அடமானம் வைப்பது, கடைசியில் சொத்தை விற்பது என்ற அளவுக்கெல்லாம் வர்றார். எனக்கு முன்னாலே பொழுது பேசினார்கள் சிவசுப்ரமணிய ஐயா அவர். அதை பற்றி ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு தளபதி இந்த புத்தகத்தில் செய்கிறார். கடைசி காலத்தில் பண கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால மீனாட்சி அம்மையார் இவங்கள தாத்தாவுக்கு செய்தி தெரிவிக்கிறார். ஐயா, எங்களிடம் மீதி இருக்கக்கூடியது ஒரே ஒரு சொத்து தான் இருக்குது. அந்த சொத்தினுடைய மதிப்பு 4000 ரூபாய். அந்த சொத்தை ஈடுகட்டி அடமானம் வைத்து ஒரு 2000 ரூபாய் எங்களுக்கு கிடைச்சா போகுது. எங்களுடைய கஷ்டத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த துன்ப நிலையை நாங்கள் நீக்கி விடுவோம். எனவே 2000 ரூபாய்க்கு நீங்கள் கடனுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று இந்த தாத்தாவுக்கு மீனாட்சி அம்மையார் எழுதிய அந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியான சம்பவங்களில் பதிவாகியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அவர் எங்கெல்லாம் சிறையில் அடைபட்டாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் இவங்க தங்கி மீனாட்சி அம்மையார் ரொம்ப அண்மையிலே இருந்தால் கூட தன்னுடைய கணவன் சிறையில் அவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டாலும் கூட அதை போய் பார்க்க முடியாத அளவுக்கு மனச்சித்திரவதையோடு தன்னுடைய வாழ்நாளை அவர் கழித்தார் என்பதை பார்க்கிறார். இப்போ இவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆளுமை மிக்க ஒருவர் எப்படி
இந்த பிரிட்டிஷ் காவல்துறையை எதிர்த்து செயல்பட்டார் என்பது ரொம்ப இப்போ நினைச்சா கூட ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு ஒரு சம்பவத்தை இந்த நூல் குறிப்பிடுகிறது. அதாவது வஉசியினுடைய சம்பந்தப்பட்ட கரஸ்பாண்டன்ஸ், அவர்கள் சம்பந்தப்பட்டமான கோரிக்கை மனுக்கள், கடிதங்கள் இவற்றையெல்லாம் டைப் செய்வதற்கு மீனாட்சி அம்மையார் ஒரு டைப்பிஸ்ட்டு போகிறார். ஆனால் அந்த டைப்பிஸ்ட் நான் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா போலீஸ் இவர் டைப் பண்ணி கொடுத்தோன்னா போலீஸ் அவரை தூக்கிட்டு போயிடும். அவ்வளவு கடுபடியான ஒரு காலகட்டம். போலீஸ் ஒரு வேட்டை நாய்களைப் போல வஉசியினுடைய உறவினர்களை, குறிப்பாக மீனாட்சி அம்மையாரை கண்காணித்து வருகின்றார். ஏன்னா அவர் டைப் பண்ணுற கூட மறுத்துறாரு அப்படிங்கிற போகிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் எதிர்த்து தான் போராடி அவர் தன்னுடைய கணவனுக்காக மிகப்பெரிய அளவுக்கு ஈகம் செய்திருக்கின்றார் என்று பார்க்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுமை அயோத்திதாச பண்டிதர். அந்த அயோத்திதாச பண்டிதரை பற்றி நமக்கு ஒரு பிம்பம் இருக்கிறது. தமிழன் என்ற அந்த பத்திரிகையை நடத்தியவர், மிக ஆதி திராவிட மக்களுக்காக மிகப்பெரிய அளவிற்கு ஈகம் செய்தவர், அர்ப்பணிப்பு மிக்க வாழ்க்கையை மேற்கொண்டவர் எல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் வஉசி அவர்களை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை அவர் வைக்கிறார். குறிப்பாக அந்த தொழிற்சங்க போராட்டம் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் இவரை பற்றி ரொம்ப கடுமையாக தனிப்பட்ட முறையில் அயோத்திதாசர் என்பவர் அந்த மாபெரும் அறிஞர் தாக்கி பேசுகிறார் என்றே பார்க்கிறோம். இப்போ அதை பற்றி தளபதி ரொம்ப நாசுக்காக அதை அவர் கடந்து செல்கிறார் என்றே பார்க்கிறோம். இது நிச்சயமாக நியாயமானதல்ல. அயோத்திதாசரை நாம் மதிக்கின்றோம், அது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் வஉசியின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த வன்மம் என்பது நிச்சயமாக பிரச்சனைக்குரிய ஒன்றாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். என்று சொன்னால் அந்த அளவுக்கு மிக கடுமையான விமர்சனத்தை அவர் வைக்கிறார். அப்போ இவர் என்ன ஒரு விளக்கம் சொல்கிறார், தளபதியினுடைய விளக்கம். வஉசியினுடைய மிக சிறப்பான பங்களிப்புகளை பண்டிதர் அவர்கள் சரியாமல் அறியாமல் போய்விட்டார் போலும் என்று சொல்லி அந்த வரிகளை நான் படிக்கணும்னு நினைச்சேன். அவ்வளோ சிறப்பாக அதை அவர் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரியான பல்வேறு விதமான ஆளுமைகளை பற்றி விவரம் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அடுத்தது, இந்த புத்தகத்தில் பல்வேறு விதமான விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருப்பதற்கான அவர் செலுத்திய உழைப்பு என்பது சாதாரணமானதல்ல. உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பிகாம் கிராஜுவேட். அப்போ ரொம்ப வேடிக்கையாக ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிட்டார், இந்த மாதிரி நான் ஒரு பிகாம் கிராஜுவேட்டாக இருந்த என்னை ஒரு வரலாற்று ஆய்வாளனாக மாற்றியது வஉசி அவர்கள் தான் என்று ரொம்ப சிறப்பாக ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிடுகின்றார். இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு ஆய்வு முறையிலே இதை மேற்கொண்டு தான் இந்த நூலை அவர் படைத்திருக்கிறார். இப்போ இந்த நூலில் சமகாலத்தில் வாழ்க்கையை வாழ்ந்த வஉசியோடு வாழ்ந்தவர்கள் யாரும் வாழ்க்கை வரலாறு எழுதலை, சுய வரலாறு யாரும் எழுதலை, பதிவு கிடையாது, ஆவணம் கிடையாது. ஆகவே இதற்கான இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக இதை மெனக்கட்டுவது என்னென்னலாம் மெனக்கட்டார் என்பதை அவர் குறிப்பிடுறார். நுண்ணறிவு பிரிவு, காவல்துறையினுடைய நுண்ணறிவு பிரிவினுடைய அறிக்கைகள், அதே மாதிரி பத்திரிகை செய்திகள், குறிப்பாக சுதேசமித்திரன், அதே மாதிரி ஹிந்து, அதே மாதிரி இந்தியா, பாரதியுடைய இந்தியா, வந்தே மாதரம் போன்ற பத்திரிகைகளினுடைய செய்திகள் இவருக்கு அதிகமாக உறுதுணையாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார். அதே மாதிரி அரசாணை, அதே மாதிரி பல்வேறு விதமான துண்டு துக்காணியாக கிடைத்த சமகாலத்தில் வாழ்ந்தவர்களுடைய குறிப்புகள், இப்போ இவற்றையெல்லாம் தொகுத்து தான் இந்த ஆவணமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் எண்ணற்ற ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸுக்கு போயிருக்கிறது. அது குறிப்பாக ஆஷ் படுகொலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஆஷ் படுகொலையில் அந்த கொல்லப்பட்ட ஆஷ்னுடைய குடும்பத்தை லண்டனுக்கு சென்று அந்த குடும்ப உறுப்பினர்களை பார்த்து அவர்களிடமிருந்து இருக்கக்கூடிய செய்திகளை சேகரித்து ஆவணங்களை பெற்று சில விஷயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த லைப்ரரியாக கருதப்படுவது பிரிட்டிஷ் லைப்ரரி. அந்த பிரித்தானிய நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்கள், அதே மாதிரி ஜேஎன்யூவில் இருக்கக்கூடிய நூலகங்கள், இன்னும் பல்வேறு நூலகங்களில் இருக்கக்கூடிய தரவுகளெல்லாம் தொடர்ந்து அதை எடுத்து இந்த நூலை உருவாக்கத்திற்காக அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான பதிவு. அடுத்தது இந்த கேலியோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த கப்பல், அதனுடைய பின்னணி என்ன என்பதை மிக சிறப்பாக அவர் விளக்கிறார். அது ஒரு நோயாளி கப்பல், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது. அதில் குறிப்பாக அதனுடைய பாய்லர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலை ரொம்பவும் பழுதுபட்டுள்ளது. அதிகமான எரிபொருளை
அது குடித்திருந்தது. இப்போ அதனால் அது ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப சிக் பேஷண்ட்டாக தான் இருந்தது இந்த கேலியோன்னு சொல்லப்படக்கூடிய கப்பல். அதுதான் உண்மையிலேயே இந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தினுடைய தோல்விக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கிறது என்பதை இந்த புத்தகமானது பதிவு செய்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்போ அந்த கேலியோ என்னாச்சு என்பது நமக்கு கடைசி வரைக்கும் தெரியல. அது இதில் குறிப்பிடுறாரு. கேலியோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த கப்பலானது இவ்வளவு பெரிய தொல்லைக்குள்ளாக்கிய இந்த கப்பலானது இறுதியில் ஹூக்ளி நதியிலே மூழ்கி போய் அழிந்து விட்டது என்ற அந்த தகவலை அவர் சொல்கிறார். அதே மாதிரி அந்த லாவோ என்று சொல்லப்படக்கூடிய கப்பல் அதுவும் முதல் உலக போரிலே காணாமல் போய்விட்டது என்ற விவரத்தை அவர் குறிப்பிட்டார். இதெல்லாம் வேறு எந்த நூல்களையும் நான் படித்த வரைக்கும் இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த மாதிரியான அரிய பல தகவல்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த நூல் இருக்கின்றது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை போல இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வரலாற்று பதிவுகள், அதை பற்றியெல்லாம் நான் விரிவாக சொல்லலை, அதெல்லாம் பின்னால் அவர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடும் என்பதற்காக நான் அதை அப்படி கடந்து செய்கிறேன். இப்போ அவற்றையெல்லாம் தொகுத்து கொடுப்பதோடு மாத்திரம் அல்லாமல் கடைசியில் ஒரு சாப்டர், ரொம்ப அருமையான சாப்டர், கடைசி சாப்டர் மாத்திரம் நீங்கள் படித்தா கூட போதும்னு நினைக்கிறேன். வஉசியினுடைய அந்த செறிவான வாழ்க்கையை பற்றிய ஒரு படப்பிடிப்பாக அந்த கடைசி சாப்டருங்கிறது ரொம்ப அருமையாக அமைந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த நூலை கட்டாயமாக நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும். இதை தமிழ் சமூகத்துக்கு படைத்தளித்த சலபதிக்கு நிச்சயமாக தமிழ் சமூகம் கடமைப்பட்டு இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்வதோடு வேறொரு முக்கியமான வேண்டுகோளையும் நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். இந்த அருமையான நூலானது நிச்சயமாக தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். அதையும் விரைவிலே சலபதியாகவே செய்யலாம் அல்லது வேறு யாராவது நிறுவனங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். அப்போ அவர் தந்தை என்ற ஸ்தானத்தில் அந்த இடத்துல அவர் இல்லை என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இரண்டாவது குழந்தை பிறக்கின்ற பொழுதும் அவர் அங்கே இல்லை. வந்தால் கப்பலோடு வருவேன், இல்லை என்றால் கடலில் மூழ்கி சாவேன் என்று வீர சபதம் எடுத்து இங்கிருந்து சென்றார் வஉசி. அதே மாதிரி கப்பலோடு வந்தார் என்பது வேறு விஷயம். அப்போ அந்த மாதிரியாக சென்ற சமயத்தில் தான் இந்த இரண்டாவது குழந்தை பிறகு அப்பொழுதும் அவர் வரவில்லை என்று பார்க்கிறோம். அதிகமாக படித்தறியாதவர் மீனாட்சி அம்மையார் அவர்கள் அதிகமாக படிக்கிறார். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதில் வஉசியினுடைய வழக்குகளை நடத்துவதற்காக அவர் எவ்வளவு தூரம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை ரொம்ப நிகழ்ச்சியாக இதில் பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அந்த வழக்குக்காக கடன் வாங்குவது, சொத்தை அடமானம் வைப்பது, நகைகளை அடமானம் வைப்பது, கடைசியில் சொத்தை விற்பது என்ற அளவுக்கெல்லாம் வர்றார். எனக்கு முன்னாலே பொழுது பேசினார்கள் சிவசுப்ரமணிய ஐயா அவர். அதை பற்றி ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு சலபதி இந்த புத்தகத்தில் செய்கிறார். கடைசி காலத்தில் பண கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால மீனாட்சி அம்மையார் இவங்கள தாத்தாவுக்கு செய்தி தெரிவிக்கிறார். ஐயா, எங்களிடம் மீதி இருக்கக்கூடியது ஒரே ஒரு சொத்து தான் இருக்குது. அந்த சொத்தினுடைய மதிப்பு 4000 ரூபாய். அந்த சொத்தை ஈடுகட்டி அடமானம் வைத்து ஒரு 2000 ரூபாய் எங்களுக்கு கிடைச்சா போகுது. எங்களுடைய கஷ்டத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த துன்ப நிலையை நாங்கள் நீக்கி விடுவோம். எனவே 2000 ரூபாய்க்கு நீங்கள் கடனுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று இந்த தாத்தாவுக்கு மீனாட்சி அம்மையார் எழுதிய அந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியான சம்பவங்களில் பதிவாகியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அவர் எங்கெல்லாம் சிறையில் அடைபட்டாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் இவங்க தங்கி மீனாட்சி அம்மையார் ரொம்ப அண்மையிலே இருந்தால் கூட தன்னுடைய கணவன் சிறையில் அவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டாலும் கூட அதை போய் பார்க்க முடியாத அளவுக்கு மனச்சித்திரவதையோடு தன்னுடைய வாழ்நாளை அவர் கழித்தார் என்பதை பார்க்கிறார். இப்போ இவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆளுமை மிக்க ஒருவர் எப்படி இந்த பிரிட்டிஷ் காவல்துறையை எதிர்த்து செயல்பட்டார் என்பது ரொம்ப இப்போ நினைச்சா கூட ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு ஒரு சம்பவத்தை இந்த நூல் குறிப்பிடுகிறது. அதாவது வஉசியினுடைய சம்பந்தப்பட்ட கரஸ்பாண்டன்ஸ், அவர்கள் சம்பந்தப்பட்டமான கோரிக்கை மனுக்கள், கடிதங்கள் இவற்றையெல்லாம் டைப் செய்வதற்கு மீனாட்சி அம்மையார் ஒரு டைப்பிஸ்ட் போகிறார். ஆனால் அந்த டைப்பிஸ்ட் நான் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா போலீஸ் இவர் டைப் பண்ணி கொடுத்தோன்னா போலீஸ் அவரை தூக்கிட்டு போயிடும். அவ்வளவு கடுபடியான ஒரு காலகட்டம். போலீஸ் ஒரு வேட்டை நாய்களை போல வஉசியினுடைய உறவினர்கள் குறிப்பாக மீனாட்சி அம்மையாரை கண்காணித்து வருகின்றார்.
ஏன்னா அவர் டைப் பண்ணுற கூட மறுத்துறாரு அப்படிங்கிற போகிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் எதிர்த்து தான் போராடி அவர் தன்னுடைய கணவனுக்காக மிகப்பெரிய அளவுக்கு ஈகம் செய்திருக்கின்றார் என்று பார்க்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுமை அயோத்திதாச பண்டிதர். அந்த அயோத்திதாச பண்டிதரை பற்றி நமக்கு ஒரு பிம்பம் இருக்கிறது. தமிழன் என்ற அந்த பத்திரிகையை நடத்தியவர், மிக ஆதி திராவிட மக்களுக்காக மிகப்பெரிய அளவிற்கு ஈகம் செய்தவர், அர்ப்பணிப்பு மிக்க வாழ்க்கையை மேற்கொண்டவர் எல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் வஉசி அவர்களை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை அவர் வைக்கிறார். குறிப்பாக அந்த தொழிற்சங்க போராட்டம் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் இவரை பற்றி ரொம்ப கடுமையாக தனிப்பட்ட முறையில் அயோத்திதாசர் என்பவர் அந்த மாபெரும் அறிஞர் தாக்கி பேசுகிறார் என்றே பார்க்கிறோம். இப்போ அதை பற்றி தளபதி ரொம்ப நாசுக்காக அதை அவர் கடந்து செல்கிறார் என்றே பார்க்கிறோம். இது நிச்சயமாக நியாயமானதல்ல. அயோத்திதாசரை நாம் மதிக்கின்றோம், அது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் வஉசியின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த வன்மம் என்பது நிச்சயமாக பிரச்சனைக்குரிய ஒன்றாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அளவுக்கு மிக கடுமையான விமர்சனத்தை அவர் வைக்கிறார். அப்போ இவர் என்ன ஒரு விளக்கம் சொல்கிறார், தளபதியினுடைய விளக்கம், வஉசியினுடைய மிக சிறப்பான பங்களிப்புகளை பண்டிதர் அவர்கள் சரியாமல் அறியாமல் போய்விட்டார் போலும் என்று சொல்லி அந்த வரிகளை நான் படிக்கணும்னு நினைச்சேன். அவ்வளோ சிறப்பாக அதை அவர் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரியான பல்வேறு விதமான ஆளுமைகளை பற்றி விவரம் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அடுத்தது, இந்த புத்தகத்தில் பல்வேறு விதமான விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருப்பதற்கான அவர் செலுத்திய உழைப்பு என்பது சாதாரணமானதல்ல. உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பிகாம் கிராஜுவேட். அப்போ ரொம்ப வேடிக்கையாக ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிட்டார், இந்த மாதிரி நான் ஒரு பிகாம் கிராஜுவேட்டாக இருந்த என்னை ஒரு வரலாற்று ஆய்வாளனாக மாற்றியது வஉசி அவர்கள் தான் என்று ரொம்ப சிறப்பாக ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிடுகின்றார். இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு ஆய்வு முறையிலே இதை மேற்கொண்டு தான் இந்த நூலை அவர் படைத்திருக்கிறார். இப்போ இந்த நூலில் சமகாலத்தில் வாழ்க்கையை வாழ்ந்த வஉசியோடு வாழ்ந்தவர்கள் யாரும் வாழ்க்கை வரலாறு எழுதலை, சுய வரலாறு யாரும் எழுதலை, பதிவு கிடையாது, ஆவணம் கிடையாது. ஆகவே இதற்கான இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக இதை மெனக்கட்டுவது என்னென்னலாம் மெனக்கட்டார் என்பதை அவர் குறிப்பிடுறார். நுண்ணறிவு பிரிவு, காவல்துறையினுடைய நுண்ணறிவு பிரிவினுடைய அறிக்கைகள், அதே மாதிரி பத்திரிகை செய்திகள், குறிப்பாக சுதேசமித்திரன், அதே மாதிரி ஹிந்து, அதே மாதிரி இந்தியா, பாரதியுடைய இந்தியா, வந்தே மாதரம் போன்ற பத்திரிகைகளினுடைய செய்திகள் இவருக்கு அதிகமாக உறுதுணையாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார். அதே மாதிரி அரசாணை, அதே மாதிரி பல்வேறு விதமான துண்டு துக்காணியாக கிடைத்த சமகாலத்தில் வாழ்ந்தவர்களுடைய குறிப்புகள், இப்போ இவற்றையெல்லாம் தொகுத்து தான் இந்த ஆவணமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் எண்ணற்ற ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸுக்கு போயிருக்கிறது. அது குறிப்பாக ஆஷ் படுகொலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஆஷ் படுகொலையில் அந்த கொல்லப்பட்ட ஆஷ்னுடைய குடும்பத்தை லண்டனுக்கு சென்று அந்த குடும்ப உறுப்பினர்களை பார்த்து அவர்களிடமிருந்து இருக்கக்கூடிய செய்திகளை சேகரித்து ஆவணங்களை பெற்று சில விஷயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த லைப்ரரியாக கருதப்படுவது பிரிட்டிஷ் லைப்ரரி. அந்த பிரித்தானிய நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்கள், அதே மாதிரி ஜேஎன்யூவில் இருக்கக்கூடிய நூலகங்கள், இன்னும் பல்வேறு நூலகங்களில் இருக்கக்கூடிய தரவுகளெல்லாம் தொடர்ந்து அதை எடுத்து இந்த நூலை உருவாக்கத்திற்காக அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான பதிவு. அடுத்தது, இந்த கேலியோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த கப்பல், அதனுடைய பின்னணி என்ன என்பதை மிக சிறப்பாக அவர் விளக்கிறார். அது ஒரு நோயாளி கப்பல், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது. அதில் குறிப்பாக அதனுடைய பாய்லர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலை ரொம்பவும் பழுதுபட்டுள்ளது, அதிகமான எரிபொருளை அது குடித்திருந்தது. இப்போ அதனால் அது ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப சிக் பேஷண்ட்டாக தான் இருந்தது. இந்த கேலியோ என்று சொல்லப்படக்கூடிய கப்பல் அதுதான் உண்மையிலேயே இந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தினுடைய தோல்விக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கிறது என்பதை இந்த புத்தகமானது பதிவு செய்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்போ அந்த கேலியோ என்னாச்சு என்பது நமக்கு கடைசி வரைக்கும் தெரியல. அதை இதில் குறிப்பிடுறாரு. கேலியோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த கப்பலானது இவ்வளவு பெரிய தொல்லைக்குள்ளாக்கிய இந்த கப்பலானது இறுதியில் ஹூக்ளி நதியிலே மூழ்கி போய் அழிந்து விட்டது என்ற அந்த தகவலை அவர் சொல்கிறார். அதே மாதிரி அந்த லாவோ என்று சொல்லப்படக்கூடிய கப்பல்
அதுவும் முதல் உலகப் போரிலே காணாமல் போய்விட்டது என்ற விவரத்தை அவர் குறிப்பிட்டார். இதெல்லாம் வேறு எந்த நூல்களையும் நினைவு நான் படித்த வரைக்கும் இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த மாதிரியான அரிய பல தகவல்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த நூல் இருக்கின்றது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை போல இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வரலாற்று பதிவுகள், அதை பற்றியெல்லாம் நான் விரிவாக சொல்லலை, அதெல்லாம் பின்னால் அவர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடும் என்பதற்காக நான் அதை அப்படி கடந்து செய்கிறேன். இப்போ அவற்றையெல்லாம் தொகுத்து கொடுப்பதோடு மாத்திரம் அல்லாமல் கடைசியில் ஒரு சாப்டர், ரொம்ப அருமையான சாப்டர், கடைசி சாப்டர் மாத்திரம் நீங்கள் படித்தா கூட போதும்னு நினைக்கிறேன். வஉசியினுடைய அந்த செறிவான வாழ்க்கையை பற்றிய ஒரு படப்பிடிப்பாக அந்த கடைசி சாப்டருங்கிறது ரொம்ப அருமையாக அமைந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த நூலை கட்டாயமாக நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும். இதை தமிழ் சமூகத்துக்கு படைத்தளித்த சலபதிக்கு நிச்சயமாக தமிழ் சமூகம் கடமைப்பட்டு இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்வதோடு வேறொரு முக்கியமான வேண்டுகோளையும் நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். இந்த அருமையான நூலானது நிச்சயமாக தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். அதையும் விரைவிலே சலபதியாகவே செய்யலாம் அல்லது வேறு யாராவது நிறுவனங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி வணக்கம்.